கும்மிடிப்பூண்டி அருகே ஜிஆர் கண்டிகையில் பிளாஸ்டிக் அரைக்கும் இயந்திரம் அமைப்பதை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட 14 ஒன்றியத்தில் வாழும் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அன்றாட தேவைகளுக்காக அந்தந்த பகுதியில் பஜார் வீதிகளில் விற்பனை செய்யும் காய்கறி, கீரை வகைகள், தின்பண்டங்கள், மளிகைப் பொருட்கள், ஜவுளி உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்லும் பொழுது அவற்றை தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் போன்றவற்றில் வாங்கி செல்கின்றனர். இவ்வாறு வாங்கி செல்லும் பிளாஸ்டிக் பைகள் பயன்பாட்டுக்கு பின் சாலை, குளம், குட்டைகள், கால்வாய்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீசுகின்றனர். இதனால் சுற்றுச்சூழல், நிலத்தடி, நீர்க்கால்வாய் அடைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகிறது என்றும், இதனால் இன்னல்களை தவிர்க்க தமிழக அரசு பல்வேறு நடைமுறைகளை கொண்டு வந்தாலும் இதே நிலை நீடிப்பதால் தூய்மை பணியாளர்களால் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை தரம் பிரித்து அவற்றை சிறு சிறு துகள்களாக அரைத்து தார் சாலைகளுக்கு பயன்படுத்தும் புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்க்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை ஜிஆர் கண்டிகை ஊராட்சியில் கூடாரம் அமைத்து பொடியாக அரைத்து முன்னேற்பாடுகள் நடைபெற்றது. அதன்படி கடந்த 4 நாட்களுக்கு முன் பிளாஸ்டிக்கை அரைக்க கொண்டுவரப்பட்ட இயந்திரத்தை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்து திருப்பி அனுப்பினர். மேலும் ஊராட்சி மன்ற அலுவலகம், மகளிர் சுய உதவி கட்டிடம், கிராம நிர்வாக அலுவலகம், நியாய விலைக் கடை, கோவில் மற்றும் பொது ஆழ்துளை கிணறுகள் உள்ள இடத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளை அரைக்கக்கூடாது என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.